வணக்கம் நிரோஜன். வணக்கம். வணக்கம். உங்களை சிட்னியிலிருந்து வந்து சந்திக்க வேண்டும் என்ற ஒரு பேராவல் என்னுள் எழுந்தது. அதுக்கு காரணம் அதுக்கு பயணப்படுவதற்கு முன் தினம் நீங்கள் கொடுத்த அந்த பாடல், பாடி அழைத்தேன் என்ற அந்த பாடலை கேட்டு நான் பரவசப்பட்டேன். இப்பொழுது உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்டிப்பாக எனக்கும் சிட்னியிலிருந்து வந்து என்னையும் ஏதோ ஒரு கலைஞனாக நினைச்சு இங்கே வந்திருக்கிறீங்க. உண்மையிலே ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. அந்த பாடி அழைத்தேன் என்ற பாடல், உண்மையிலே அந்த பாடல்கள் எல்லாம் இதுவரைக்கும் யாராலும் பாடப்படாத பாடல்கள். என்னை பொறுத்தவரையில் நான் பாடல்கள் பாடும்போது அந்த எல்லாரும் பாடிக்கொண்டிருக்கின்ற பாடல்கள் எனக்கு எல்லா பாடல்களும் எனக்கு பிடிக்கும். ஆனால் தெரியாத பாடல்கள் சிலருக்கு, இந்தப்படியான பாடல்கள் நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கும். அப்போ இந்த பாடல்களும் அவர்களுடைய காதில் சென்று சேர வேண்டும் என்பதற்காக இப்படியான பாடல்களை நான் விரும்பி பாடுவதுண்டு. கண்டிப்பாக. அதாவது இளையராஜாவினுடைய யுகத்திலே டி ராஜேந்தர், சங்கர் கணேஷ், சந்திரபோஸ் மற்றும் ரவீந்திரன், தேவேந்திரன் என்று பல இசையமைப்பாளர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்திலே அவற்றையெல்லாம் இலங்கை வானொலியூடாக நாங்கள் பரவலாக கேட்டு ரசித்திருந்தோம். கண்டிப்பாக இலங்கை வானொலி தான் நிறைய பாடல்களை, இந்தியாவில் கூட அங்கு உருவாக்கப்பட்ட பாடல்களை கூட இந்தியாவில் உள்ளவர்களுக்கே தெரியப்படுத்தினது இலங்கை வானொலி தான். நிச்சயமாக. அதில் நான் இன்னொரு தகவலை அறிந்து கொண்டேன். பொதுவாக வெளிவரக்கூடிய படங்களைத்தான் இந்திய வானொலிகளிலே ஒளிபரப்புவார்கள் என்றும், இலங்கை வானொலியிலே அந்த மாதிரியான பாரபட்சம் இல்லாமல் பரவலாக முன்கூட்டியே, அதாவது இந்த எல்பி ரெக்கார்ட் வந்த கணத்திலேயே பாடல்களை ஒளிபரப்புகின்ற அந்த காலம் இருந்த காரணத்தினால்தான் எத்தனையோ அரிய திரவியங்களை நாங்கள் கேட்டு வளர்ந்திருக்கின்றோம். கண்டிப்பாக. எனக்கு என்ன மகிழ்ச்சி என்னவென்றால், ஒரு பாடலை எடுத்து அதை மீள பாடும் பொழுது இமிட்டேட் பண்ணுவது போல இருக்கும் சிலர் பாடும் பொழுது. ஆனால் உங்களுடைய அந்த பாங்கிலே ஒரு துளி கூட அந்த இமிட்டேட் பண்ணுகின்ற அந்த பாங்கே இல்லை. நிறைய பேர் என்னட்ட கமெண்ட்ஸ்லையும் கேட்குறாங்க. அதே நேரம் வாட்ஸ்அப்பில் கூட, ஏன் இந்தியாவிலேருந்து கூட இங்கே இருக்கிறவங்களும் சரி, நான் வாய் அசைக்கிறேன், ஒரிஜினல் பாட்டுக்கு வாய் அசைக்கிறேன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் ஜேசுதாஸ் மாதிரியோ எஸ்பி மாதிரியோ பாடுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னு. என்னவோ எனக்கு தெரியலை. நான் இயல்பாகவே நான் யாருடைய, இப்போ சீர்காழி ஐயா பாட்டாக இருக்கட்டும், டிஎம்எஸ் ஐயா பாட்டாக இருக்கட்டும், மலேசியா பாடலாக இருக்கட்டும், ஜேசுதாஸா, எஸ்பிபி, யார் பாட்டுனாலும் என்னுடைய குரலில் எனக்கு அது பிடிக்காது. அந்த குரல் மாற்றி மிமிக்ரேஷன் பண்ணி அந்த மிமிக்ரி பண்ணி பாடுறது எனக்கு பிடிக்காது. அதனால் என்னுடைய குரல்லே நான் பாடுவேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த பாடலை சிறப்பாக பாடணும் என்று விரும்பி நான் ரசித்து பாடுவேன். கண்டிப்பாக எனக்கு அந்த, மீண்டும் சொல்கிறேன், எனக்கு அந்த யாரைய மாதிரி பின்பற்றி பாட எனக்கு தெரியாது. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு திரும்பி வாயசைக்கிறீங்க, இல்லாட்டி ஒரிஜினல் பாட்டுக்கு. நான் அப்படி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கூட நான் பரல. கூடுதலான 90% ஃபஸ்ட்டு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு பிறகு அந்த பிச்சிங், டைமிங் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி நிறைய சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் வச்சு அதுக்கு பிறகு வீடியோவுக்கு வாயசைக்கிறாங்க. என்ற வாழ்க்கையில் அந்த இது நான் பண்ணுறதே இல்லை. லைவ் ரெக்கார்டிங், ரேடியோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறது, அதை அப்படியே ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறேன், அவ்வளவுதான். நான் இதை பற்றி யாரோடையும் விவாதித்ததும் இல்லை, வாதாடினதும் இல்லை. நான் எல்லாத்துக்குமே லைக் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த ரசிகர்கள் இவ்வளவு தூரம் உங்களை பாராட்டுகின்றார்கள் என்பதிலேயே தெரியும் உங்களுடைய அந்த திறமை. என்ன இதுவரைக்கும் இன்னும் நிறைய பாட்டு நான் பாடிக்கொண்டிருப்பேன், பாட இருக்கிறேன். அதுக்கு காரணம் ரசிகர்கள் தான். அவர்கள்தான், உங்களை மாதிரியானவர்களும் ரசிகர்களும் தான் எங்களை தூண்டி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் இந்தியாவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து எக்கச்சக்கமான பாடல்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் எழுதிட்டே இருக்காங்க. சார், எனக்காக இந்த பாட்டு பாடுங்க, இந்த பாட்டு பாடுங்க. உண்மையிலேயே கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்ந்தால் இப்படி தான் வாழணும் சொன்னால், வாழ்க்கைக்கு அடுத்தவர்களுடைய பாராட்டு கண்டிப்பாக முக்கியம். அதுலேயும் இசையோட சம்பந்தப்பட்ட வாழ்த்து, அது வேறு ரகம். உண்மை 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 உண்மை. இப்போ நாங்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே ரெக்கார்டிங் பார் இவற்றிலே முன்னுக்கு அந்த எல்பி ரெக்கார்டினுடைய கவரை எல்லாம் ஒட்டி வைத்திருப்பார்கள். அவர்கள் இப்படியான இசையமைப்பாளர்களுடைய பாடல்களை தான் ஒளிபரப்புவார்கள். ஏனென்றால் இளையராஜா போன்றவர்களுடைய பாடல்கள் ஏதோ ஒரு வகையிலே பிரபலமாகிவிடும். தேவேந்திரன், ரவீந்திரன், டி ராஜேந்தர் போன்றவர்களுடைய பாடல்களை பெரும் ஸ்பீக்கரில் போட்டு ஒளிபரப்புவார்கள். உங்களுடைய அனுபவம் அப்படி இருந்தது? அந்த காலகட்டத்திலே நீங்களும் அப்படி அந்த அனுபவத்தை கண்டிருக்கிறீர்களா அல்லது அனுபவித்திருக்கிறீர்களா? நான் அம்மா சொல்லுவாங்க, எனக்கு 3 வயசுலேயே நான் பாடிட்டு இருப்பேனாமண்டு, எனக்கு தெரியாது. ஆனால் நான் அந்த ஒரு பாடணுமன்ற ஒரு வரித்தனமான ஒரு ஆசையும் ரசனையும் வந்தது எனக்கு ஒரு 17 வயசில், 87 ஆண்டு காலப்பகுதியில் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் எனக்கு அந்த பாடணுமன்ற ஆசை வந்தது.
அதுலேயும் முதல் நான் பாடி எந்த குரலை நானே ரெக்கார்ட் பண்ணி ரசித்த பாட்டுன்னு சொன்னால் சந்திரபோஸ் அவர்கள் இசையமைச்ச ரவிவர்மன் எழுதாத கலையோ. அந்த பாட்டு பாடிட்டு நானே கேட்கும்போது ஓஹோ இந்த பாட்டு ஏதோ பாடியிருக்கிறேன், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கேன்ட்டு அதோடு எனக்கு அந்த ஆசை வந்தது, பாடணும், தொடர்ந்து பாடணும்னு சொல்லு. அப்போ அந்த காலத்தில் விக்டர் அண்ட் சன்ஸ், நியூ விக்டர், அப்படி நிறைய ரெக்கார்டிங் பார் இருக்கும். அங்கே போய் கெசட்டில் நாங்கள் சில வேளையில் ஒரு பாட்டையே 2 சைடுக்கும் திருப்பி அடிச்சுதாங்கன்னு சொல்லுவோம். ஒரு சைடில் 6 பாட்டுன்னு சொன்னால் அடுத்த சைடில் 6 பாட்டுனா 12 பாட்டு இந்த பாட்டே அடிச்சுதாங்கன்னு சொல்லி கேட்டேன். இப்போ வந்து அப்படி இல்லை, இப்போ வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது கம்ப்யூட்டர்லேயோ ஃபோன்லேயோ தட்டி நாங்கள் அதை கொடுத்து விட்டால் ரிப்பீட் பண்ணி பாடிட்டே இருக்கோம். அப்போ அது இல்லை. அதனால ரெக்கார்டிங் பாரில் போய் நாங்கள் இந்த ஒரு பாட்டையே நீங்கள் 12 பாட்டை அடிச்சுதாங்க அப்படி கேட்டு ரசித்த காலம். அந்த நேரத்தில் கூட இசைஞானியினுடைய பாடல்களை விட இசையமைப்பாளர் சந்திரபோஸ், நீங்கள் சொன்னது பேர் தேவேந்தர், சிற்பி, அப்படி நிறைய இசையமைப்பாளர்கள், தேவா, அப்படியான பாடல்கள் எல்லாம் எங்களை நிறைய கேட்டு ரசிக்க வச்சது. இசைஞானியினுடைய இசை அது வேறு ரகம், மறக்க முடியாது அந்த அனுபவங்கள் எல்லாம். அதில் வந்து அந்த போர்க்காலத்துக்கு முந்திய ஒரு சில வருடங்கள் என்பது இந்த ஷன் ரெக்கார்டிங் பார், இங்கே மணிக்குரல், அவங்களெல்லாம் மறக்க முடியாது. எனக்கு நிரோஜன் என்ற பெயர் வச்சதே அந்த ஷன் குடும்பத்தில் உள்ள அறிவிப்பாளர் சட்குண மன்னன் அவர்கள் தான். என்னுடைய சொந்த பெயர் ஞான சூர்யா தான் என்னுடைய பெயர். வீட்டில் ரோஜன் என்று கூப்பிடுவாங்க, என்ன செல்லமாக ரோஜன் என்று கூப்பிடுவாங்க. மேடையில் 90ஆம் ஆண்டு பாட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எங்களுக்கு அறிவிப்பாளர் அண்ணன் சட்குண மன்னன் தான் எனக்கு அறிவிப்பாளர். அப்போ அவர் சொன்னார், ரோஜன் என்று கூப்பிட்றத விட முன்னுக்கு நீ சேர்த்து நிரோஜன் வைப்போம்டா, நல்லா இருக்கும். அன்றைக்கு ஆரம்பித்த நிரோஜன் இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு நிறைய பேரை வாங்கி கொடுத்துட்டு இருக்குது. நிச்சயமா இப்படியாக நீங்கள் உங்களுடைய அந்த பாடுகின்ற ஆவலை வளர்த்து கொண்டீர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே. பிறகு இப்படியான தேடல்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்? அதாவது தொடர்ந்தும் நீங்கள் இசைப்பயணத்திலே கிட்டத்தட்ட 30-35 வருடங்களை தாண்டி விட்டீர்கள். கண்டிப்பாக. ஏன் அதிலேயே நீங்கள் உங்களுடைய ஈடுபாட்டை வைத்திருக்க, ஏன் அதை கேட்கின்றேன் என்றால், பொதுவாக எம்மாவருடைய பழக்கம் என்னவென்றால் கலைத்திறன் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவருடைய பள்ளிக்கூட காலமோ அல்லது பல்கலைக்கழக காலத்துக்கு பிறகு குடும்பம், தங்களுடைய வாழ்க்கை முறை, தொழில் என்று வரும் பொழுது அவர்கள் முற்றுமுழுதாக இன்னொரு உலகத்துக்கு போய்விடுவார்கள். பிறகு வருந்துவார்கள், அடடா இப்படியான ஒரு இசைத்துறையிலே இருந்திருக்கலாமே என்று. உங்களுக்கு அந்த வருத்தமே இருந்திருக்காது என்று நான் நினைக்கிறேன். உண்மைதான். என்னடா, நான் வந்து ஆரம்பத்தில் என்னுடைய தொழில் வந்து ஒரு புகைப்படப்பிடிப்பாளர். எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு படப்பிடிப்பாளராக தான் வீடியோ ஃபோட்டோ ஒரு ஸ்டூடியோவை வச்சுருந்தேன் நான் வன்னியில். அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் ஒரு புகைப்பட கலைஞராகத்தான் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிறகு 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சப்தசுரா இசைக்குழுவில் நான் ஒரு மேடை பாடகனாக திரை இசை பாடல்களை மட்டும் பாடிக்கொண்டிருந்தேன். அந்த காலப்பகுதியில் தான் கலை பண்பாட்டு கழகத்தால் என்னை அறியப்பட்டு அவர்களுடைய மேடை நிகழ்ச்சிகளில் என்னை பாட அழைத்திருந்தார்கள். பல வேறு பாடகர்கள் பாடிய பாடல்களை நான் பாடி மேடைகளிலே அவர்களுக்காக பாடி கொடுத்துருந்தேன். அதன் பிற்பாடு 92ஆம் ஆண்டு கடலிலே காவியம் படைப்போம் என்று அந்த வெளிநாடாவிலே கவிஞர் புதுவே ரத்தினதுரை அண்ணன் அவர்கள், இசைவான் கண்ணன் அவர்கள் இசையமைச்ச அந்த இதில் வந்து என்ன பாடுறதுக்கு ஒரு 3 பாட்டு பாடுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருந்தாங்க. அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு 150 பாடல்களுக்கு மேலே என்னுடைய சொந்த பாடல்களை நான் எங்களுடைய தாயகத்துக்காக அந்த இதழுக்கு அந்த வரலாற்றுக்காக நான் பாடியிருக்கிறேன். அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் பாடிட்டு இருக்கிறேன் என்று சொன்னால், 35 வருஷம் நான் பாடிட்டு இருக்கேன்னு சொன்னால் நான் பாடலை, என்னை பாட வைக்கிறது ரசிகர்கள், என்னுடைய பாடல்களை விரும்புபவர்கள். அதனால தான் எங்களுக்கு தொடர்ந்து பாடணும் போல் இன்னும் நான் இப்போ பாடுறது எனக்கு 35 வருஷமாக பாடுறதா இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்லை. எந்த பாடம் நீங்கள்லாம் சொல்லலாம், நல்லா பாடியிருக்கிறீங்க, ஜெயசையா மாதிரி பாடியிருக்கிறீங்க, உச்சரிப்பு நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு திருப்தி இருக்காது. பாட்டை திரும்பி கேட்கும்போது அந்த இடத்துல எப்படி பாடிருக்கலாம், எப்படி பாடிருக்கலாம், இன்னும் நல்லா பாடணும்னு சொல்லி முயற்சி பண்ணி பாடணுமென்ற அந்த ஊக்கமும் அந்த எண்ணமும் வந்தது ரசிகர்கள் தரும் அந்த ஆதரவும் அந்த அன்பும் தான், வேறு எதுவும் இல்லை. அருமை. இப்போ தமிழ் திரை இசை பாடல்களிலே ஆயிரக்கணக்கான பாடல்கள் கொட்டி கிடக்கின்றன. அதில் இருந்து ஒரு வைரத்தையோ ஒரு முத்தையோ எடுத்து பாட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்படி உங்களுடைய மனதிலே ஒரு நாளிலே உதிக்கும்? உதாரணத்துக்கு இப்போ நாளைய நாள் புலந்து விட்டது, திடீரென்று உங்களுடைய மனதிலே ஏதாவது ஒரு எண்ணம் தோன்றும், இந்த பாடலை தான் எடுக்க வேண்டும் என்று. அப்படியான ஒரு தூண்டுதல் எப்படி அமையும் உங்களுக்கு? இல்லை, நிறைய பாடல்கள் எங்களுக்கு மனசில் ஓடிட்டே இருக்கும்.
சில பாடல்கள் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு இன்றைக்கு எனக்கு ஒரு சம்பவம் நடந்துட்டுது, ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டு சோகமாகவோ சந்தோஷமாகவோ அல்லது ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டா அந்த சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டு என்ன பாட்டு பாடலாம். யாராவது ஒரு இசையமைப்பாளர் உங்களுக்காக ஒரு பாட்டை ஏற்கனவே கொடுத்திருப்பார். எனவே அந்த பாட்டு அந்த நேரத்தில் உங்களுடைய மனசில் வரும். அப்போ நினைக்கும் போது இப்போ கிட்டத்தில் கூட இங்கே ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்துக்கு என்ன பாட்டு பாடலாம். எனக்கு இந்த அரசியலில் ஈடுபாடு இல்லை, அரசியலை பற்றி நான் பேசவும் மாட்டேன். இருந்தாலும் எல்லாரும் நிறைய ஃபேஸ்புக்கில் சமூக வலைத்தளங்கள் எழுதிட்டு இருக்கிறாங்க, நிறைய எல்லாம் சம்பவம் போயின்னு இருக்குது. எனக்கு நானும் ஏதோ ஒரு கலைஞனாக ஒரு பாடகனாக நானும் ஏதாவது சொல்லணும் போல எனக்கு தோணிச்சுது. இந்த பாட்டு தான் நினைவு வந்தது. என்ன தேசமோ இது, என்ன தேசமோ, இங்கு பொய்கள் கூடியே ஒரு நியாயம் பேசுமோ. அந்த பாடல்கள் என்னுடைய பங்களிப்புன்றதை விட அந்த பாட்டை நான் பாடணும் போல இருந்தது. ஒரு கலைஞனாக உங்களுடைய அந்த மன வேட்கையை அப்படித்தான் திணித்து அப்படித்தான் நாங்கள் பாடுற பாடல்கள் எல்லாம் ஏதோ ஒரு சிச்சுவேஷனை வச்சு பாடும். சில வேளை ரசிகர்கள் விரும்பி கேட்பாங்க. இந்த இப்போ கூட நான் ஃபேஸ்புக்கில் ஒரு பாட்டு இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அது கூட ரசிகர்களுடைய விருப்ப பாடல். ரசிகர்களுடைய விருப்ப பாடல் தான் இப்பொழுது நான் கூடுதலாக பாடிக்கொண்டிருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு கலைஞராக அதை அனுபவித்திருப்பீர்கள். இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பாடல் உங்களுடைய சம்பவத்தை நீங்கள் அனுபவித்த ஒரு நிகழ்வை ஒட்டி அமைந்திருக்கும். உங்களுக்கு தோன்றாமலேயே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்திருப்பீர்கள், அது இன்னொரு சம்பவத்திற்கு காரணமாகிவிடும். உதாரணத்துக்கு, நீங்கள் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு முன்தினம் சந்தோஷம் காணாத வாழ்வுண்டா என்ற பாடலை பாடியிருந்தீர்கள். அடுத்த நாள் அவருடைய பிறந்த நாள். எனக்கு தெரியாது அவருக்கு நாளைக்கு பிறந்த நாள் வரப்போகுதுன்றது எனக்கு தெரியாது. நான் சந்திரபோஸ் அவரை நினைச்சு கூட நான் அந்த பாட்டு பாடல. என்னவோ தெரியல, இந்த பாட்டு எனக்கு 17 வயசுல கேட்ட நினைவு. அது இப்பவும் என் நெஞ்சில அந்த பாட்டு காதில் கேட்டுட்டு இருக்குது. அதனால திடீர்னு அந்த பாட்டு நான் அவருக்கு பாடணுன்ற ஒரு எண்ணம் வந்தது, ஆசை வந்தது, அவ்வளவுதான். அந்த சரணத்தில் ஒரு சில வரிகள் முடிந்தால் இந்த நேரத்தில். பாசங்கள் போதும் பார்வைகள் போதும் பாறையும் கூட கனிந்து விடும். சாரி, எனக்கு இந்த லிரிக்ஸ் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொடுத்த புன்னகை போதும் பூமுகம் போதும் போர்களும் கூட முடிந்துவிடும். பார்வையை அன்பே திறந்துவிடும். பாறையும் பழமாய் கனிந்துவிடும். வாழ்க்கையின் பாரம் குறைந்துவிடும். சந்தோஷம் காணாத. இந்த பாட்டெல்லாம் கேட்குறத விட நாங்களே பாடும்போது என்னவோ தெரியல, இந்த ஆத்மா எல்லாம் ஒரு பெரிய ஒரு சுகமான மாதிரி இருக்கும் இப்படியான பாடல்களை பாடும்போது. நிச்சயமாக நேற்று வைரமுத்து அவர்களுடைய பிறந்த தினமாகவும் அமைந்தது, அவருடைய பாடலாகவும் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இன்னும் ஒரு விடயம், நீங்கள் ஒரு பாடகராக, அதாவது சுயாதீன முயற்சிகளிலே கிட்டத்தட்ட 150 மேற்பட்ட பாடல்களை பாடியிருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். ஒரு பாடகராக நீங்கள் பாடும் பொழுது எந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாட்டோடு நீங்கள் ஒரு பாடலை கொடுப்பீர்கள்? அதாவது இந்தந்த விடயங்களோடு தான் நான் இந்த பாடலை எடுத்து கையாள வேண்டும் என்ற அந்த முத்தயாரிப்பு எப்படி இருக்கும்? அப்படி இது வரைக்கும் நான் நினைச்சு பாடினதில்லை. கூடுதலாக நான் ஆரம்பத்தில் மேடை பாடகனாக இருந்த காலத்திலேயே கூடுதலான இங்கே உள்ள இசையமைப்பாளர்களினுடைய பாடல்களை கேட்டு அவர்களுக்கு தெரியும் நிரோஜனுக்கு எந்த டைப்பில் எப்படி மெட்டு போட்டால் எப்படியான பாட்டு கொடுத்தா அவருக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கூடுதலாக ரொம்ப மெலோடி பாடல்கள், சோக பாடல்கள் எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். பக்தி பாடல்கள் கூட ரொம்ப மென்மையான பாடல்கள் எல்லாம் நான் பாடியிருக்கிறேன். அப்போ அவர்களுடைய எதிர்பார்ப்பை என்னால் முடிந்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணர்வாக எப்படி பாடணுன்றதை நான் பாடியிருக்கிறேன். மற்றபடி நான் எந்த ஒரு முன்னேற்பாட்டோடையும் எந்த ஒரு பாட்டு நான் இது வரைக்கும் பாடினதில்லை. நிறைவாக எங்களுடைய அடுத்த சமுதாயம், குறிப்பாக இளவல்களோடு எல்லாம் சேர்ந்து நீங்கள் பிரியன் போன்றவர்களோடு சேர்ந்து மீண்டும் களமிறங்கி இருக்கிறீர்கள். தாயகத்தோடு மட்டும் நின்று விடாது, புலம்பெயர்ந்த மண்ணிலும் கூட உங்களுடைய பாடல்களை கேட்டு ரசிக்க வேண்டும் என்ற ஆவலிலே நாங்கள் இருக்கின்றோம். எங்களை இந்த அளவுக்கு இன்னும் பாட வைத்து கொண்டு எங்களுக்கு நிறைய ஊக்கம் தந்து உதவி செய்து
எங்களை இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகணுமென்று நினைக்கிறதுல புலம்பெயர் தேசத்து ரசிகர்களுக்கும் நிறைய பங்குண்டு. நான் இந்தியாவில் இந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் நான் இந்த இவ்வளோ ஒரு அழகான தேன்மதுரைக்கு இதை கலையகம் ஆரம்பிச்சிருக்கேன்டா கூட அதுக்கு புலம்பெயர் தேச ஒரு சில உறவுகளுடைய உதவிகளும் அதில் இருக்குது. அவர்களால் இன்னும் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை மறக்க முடியாது. அவர்களுக்கு நான் என்றும் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்டிப்பாக அந்த வகையிலே உங்களுடைய மேடை நிகழ்ச்சி புலம்பெயர் இந்த மண்ணிலும் அமைய வேண்டும் என்று இந்த வேளையிலே முன்கூட்டியே எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நிரோஜன், தொடருங்கள். நன்றி. அதை விட நீங்கள் கேட்காத கேள்வி ஒன்றுக்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். நான் என்னென்னு சொன்னால், இப்போ பாட ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற பாடகராக வர முயற்சி பண்ணுறவர்களுக்கும் பாடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் நான் ஒரு சின்ன என்னால் முடிந்த ஒரு சின்ன ஒரு அறிவுரையை சொல்லலாமா? கண்டிப்பாக, தாராளமாக. எனக்கு பிடிக்காத விஷயம் அந்த குரல் மாற்றி பாடுறது. எங்களுக்கென்று ஒரு தனித்துவம் வேணும் கண்டிப்பாக. நிறைய பேர் வந்து ஜேசுதாஸ் பாடலை ஜேசுதாஸ் மாதிரி பாடினா தான் அது ரீச் ஆகும், சீர்காழி பாடலை சீர்காழி மாதிரி பாடினா தான் ரீச் ஆகும் அப்படி நினச்சி பாடுவாங்க. அதில் வந்து என்னென்னு சொன்னால் அவங்க அந்த குரலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை மாதிரி பாடணுமென்று பாடும்போது மற்ற அந்த பாட்டில் வர உயிரோட்டமான நிறைய விஷயங்களை விட்டுடுறாங்க. கஷ்டப்பட்டு பாடுற மாதிரி அந்த முகபாவனையிலிருந்து அவங்க உச்சரிக்கிற வார்த்தையிலேருந்து எல்லாத்துலேயுமே அதில் அந்த வித்தியாசம் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு பெயர் சொல்கிற அளவுக்கு எங்களுக்குன்ற ஒரு தனித்துவம் வேணும். கண்டிப்பாக ஒரு பாடலுக்கு குரல் முக்கியம் இல்லை என்னை பொறுத்தவரையில். அதை உணர்வாக பாடுறது, அந்த வார்த்தை உச்சரிப்பு, அடுத்தவர் ரசிக்கிற அளவுக்கு நாங்கள் பாடுறது, அப்படி பாடினாலே பாடல் மிக அழகாக வரும். அதை அந்த மிமிக்ரி பண்ணி பாடுறது அதுகளை தயவு செய்து. மற்றது அந்த நிறைய பேர் எல்லா சமூக வலைத்தளங்களையும் பாருங்கள், வீடியோ பாடி அப்லோட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். அந்த வாயசைப்புக்கும் பாட்டுக்கும் பொருத்தமே இருக்காது. முதல் பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் அதை நடிக்கிறது, மைக்கை வச்சுக்கொண்டே பாடுற மாதிரி நடிக்கிறது, அது கூடாது. அப்படி பண்ணாதீங்க. உங்களோட திறமை இல்லாமல் போயிடும். உங்களோட திறமை வந்து இயற்கையானது, இயல்பாக வரணும். இப்போ அதுக்காக நான் என்ன பெரிய பாடகனுண்டோ நான் அப்படி. ஆனால் இப்போ இந்த காலத்தில் நிறைய வசதி இருக்குது, நிறைய எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் பாடுறத அப்படியே சவுண்ட் எஃபெக்டோட நல்ல வடிவாக அழகாக ரெக்கார்ட் பண்ணி தரக்கூடிய எத்தனையோ டிவைஸ் வந்துட்டு இல்லையாண்டு இல்லை. அல்லாட்டி யூடியூப்பில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாடலாம். லைவாக பாடுறதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்கள் பார்க்கலாம். தயவு செய்து அந்த தப்பை பண்ணாதீங்க யாராக இருந்தாலும். ஆனால் என்னையே நிறைய பேர் நம்புகிறாங்கல்ல, நீங்கள் முதல்ல ஆடியோ பாடிட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் நீங்கள் வாய்ஸ் வைக்கிறீங்களா? நான் அப்படி இது வரைக்கும் செய்ததும் இல்லை, செய்ய போகிறதும் இல்லை. என்னட்ட நிறைய சிங்கர்ஸ் பாட வர்றாங்க ஸ்டூடியோவுக்கு. அவங்களுக்கு நான் சொல்கிறது, நான் லைவாக தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். முதல் ஆடியோ எடுத்துகிட்டு வாயை சேர்க்கிற மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். விரும்பினா பாடுங்க, அல்லாட்டிக்கு நான் அந்த வேலை செய்ய மாட்டேன். தயவுசெய்து உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தணும்னு சொன்னால் லைவாக பாடுங்க. அது நிறைய பார்க்கும்போது சில நேரத்தில் அது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க. தயவுசெய்து தப்பு இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். உங்களுடைய கலைப்பயணத்தில் நீங்கள் இப்படியான அறிவுரைகளை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் 36 ஆண்டுகளை கடந்து இன்று இசைவானிலே தொடர்ந்து பயணிப்பவர். எனவே உங்களை போன்றவர்களுடைய அறிவுரையை கேட்பதன் மூலம்தான் ஒரு செழுமையான ஒரு இசை சமுதாயம் வளர முடியும். மிகுந்த நன்றி நிரோஜன், உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய நேரத்திற்கும். நன்றி அண்ணா. தேன்மதுரை கீத கலையகத்திலிருந்து இந்த சிறப்பான ஒரு நேர்காணலை எடுக்க இங்கே வந்திருந்தீர்கள். உண்மையிலேயே தேன்மதுரை கீத ரசிகர்களுக்கும் உலக வாழ் அனைத்து ரசிகர்களுக்கும் உங்கள் சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.